வருகிறேன். தலைமை அவர்களே, மந்திரியாரே, சேனாதிபதி, நலந்தானா? நன்றாக இருக்கிறாயா? அழகு திரு பொன்னாட்டின் பெயர் என்னவோ? என்ன ஊரு? சொல்றதான் பாக்கலாம். கந்தரகுல மாணிக்கம் என்றால் தாய் நாடு தலைநகரம் அச்சுமா நகரங்கள். ஆண்களாக பிறந்த அப்பமார்களும் பெண்களாக பிறந்த தாய்மார்களும் பொறுமையாக, நிதானமாக, அற்புதமாக, அமைதியாக, கூட்டமாக, கும்பலாக இந்த பெருத்த சபை எதற்கு? அதாவது உள்ளூர் மாரியம்மனுக்காக, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, ஆண்டவனாக விளங்கி வரக்கூடிய மாரியம்மன் மற்றும் மதுரை வீரன் ஆண்டவனுக்காக திருவிழா முன்னிட்டு அந்த பேர் கேட்டு அதனால ஆண்டவனுக்காக இன்று ஊர் பொதுமக்கள் நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று ஓரிரவன் அரங்கம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் இங்க வருகை தந்த பதிவுக்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணார் செல்வ யூடியூப் சேனல் செல்வம் ஐயா அவர்கள், அருமை அண்ணா கையிலே எடுக்கக்கூடிய எல்லாம் ஸ்டாண்ட் போட்டு எடுப்பாங்க. கையிலே இருக்கக்கூடிய செல்வம் யூடியூப் சேனல் அருமை அண்ணா அவர்களும் இந்த நாடகத்தை அனைத்து நாடக கலைஞர்கள் பார்க்க வேண்டும், ரசிகர்கள் பார்க்க வேண்டும் என்று ஒளிபரப்பிற்காக இன்று அண்ணன் கலைச்சலாக இருக்கிறது. கலைச்சல் இன்று அண்ணன் செல்வண்ணா அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவருடைய குடும்பங்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அதற்கு முன்பதாக கேட்டுக் கொடுப்பது மனித குணம், கேட்காத தருவது தெய்வ குணம் படைத்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணா ஜெகதீஷ் அண்ணா அவர்களும் மாமா அங்க பூஜை பழக்கம் அருமைண்ணா காவேர மாமா அவர்களும் நமக்காக ராமணன் நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார். அவருடைய குடும்பங்கள் அவருடைய குழந்தை செல்வங்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ ஆண்டவனாகப்பட்ட மாரியம்மன் மதுரை வீரன் சன்னதி எப்படி இருக்கிறதோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த நோய் நொடியாத சுகமா கலைக்கு நம்ம பாரு, நம்ம வக்கீல் ஐயா போற வராரு வணக்கம். கலைஞருக்காக அவர் சொத்துல நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார். அவருக்கு ஆன போல் நடையும் குதிரை போல ஓட்டமும் கை காலுக்கு சட்டை கொடுத்து எந்த நோய் நொடி இல்லாத வீரம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் மாரியம்மன் மதுரை வீரனுடைய சன்னதி எப்படி இருக்கிறதோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாத வேறும் புகழோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவன் மதுரை வீரனை வேண்டிக் கொள்கிறேன். தாய்மார்களே, பெரியவர்களே, எல்லாம் ஜோர இன்று பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட நாடகம் ஒரு பக்தியான பரவசமான ஒரு தெய்வ நாடகம்.
ஆனா என்ன இது வந்து சாமி நாடகம் அது எல்லாமே கலந்து வைக்கிற நாடகம். அர்ஜுனன் தவன் ஜட்கம் சர்க்கம் இல்லை என்றால் அர்ஜுனன் தவசி என்று அர்ஜுனன் ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்றம் இருக்கிறார். ஆமா இந்த நாடகத்திலே நான் தர்பாராக வந்திருக்கிறேனே. என் பேர் என்ன? பிறப்பு, என் வளர்ப்பு, என் தாய், என் தந்தை யார் தெரியுமா? அருமை செல்வன் புகழேந்தி குழந்தைய தெய்வமும் குழந்தால் ஒன்று அருமை செல்வன் புகழேந்தி அவர்கள் நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார். அவர் என்றென்றும் சேரும் புகழோடு வாழ வேண்டும் என்று அது மட்டுமில்ல கோமாளி விடிய விடிய அடி வாங்குறானே அவனுக்குன்னு கொடுக்கும் குணமளித்த ஊர் பொதுமக்கள் ஒவ்வொரு பேர் சொன்னா லேட் ஆகி சரி ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நண்பர் செய்திருக்கிறார். அவர் குடும்பமெல்லாம் என்று மன்னர் பக்த மாதகண்டையும் போல வாழ வேண்டும் என்று அவனுடைய மதுரையின் அடித்தடி இந்த நாடகத்திலே நீங்க யாரு? நான் யார் தெரியுமா? யார் சாமி? கோமாளி அண்ணா. அம்மா என் பேர் என்ன தெரியுமா?
ஆனா ஆ, அதற்கு முன்பதாக முன்பதாக மதிவுக்கு மரியாதைக்குரிய கூறிய அருமை செல்வி அது சொல்லி ரட்சிதா அருமை செல்வி என்றென்றும் ஆர்கானுக்கு என்றும் 16,000. ஆமா. அது போல என்றும் சுகமாக வாழ வேண்டும். வாழ்த்துகிறே. ஆண்டவன் மதுரை வேணும் வேண்டிக் கொள்கிறேன். அதற்கு முன்பதாக முன்பதாக அருமை நண்பர் நண்பர். சவுந்தர் அருமை நண்பர் அவர்கள் நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார். இருக்கிறார். அவர் என்றும் சுகமாக வாழ வேண்டும். வாழ்ந்திட ஆண்டவன் மாறி வரவேற்கிறேன். வேண்டிக் கொள்கிறேன். ஆகட்டும். அவளா கடவுளே, அவர் இருந்த காலம் என் பெயர் ஒருமையை நகரான அருமை செல்வி திடீர்னு அவர்கள் திருநா அவர்கள் நமக்காக அவர் சொத்தம் நமக்காக வாரி வழங்கியிருக்கிறது. வாரி வழங்கியிருக்கிறார். அதுக்கு எந்த நோய் நொடி இல்லாத இல்லாமல் காற்று கருப்பு கிள்ளி சூனியம் எதா இருந்தாலும் இருந்தாலும் ஆண்டவன் மாரியம்மனுடைய சன்னிதானத்தில் வந்தவுடனே சுகமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். நீரோடி வாழ வேண்டும். சமர்ப்பணம். அவளா கடவுளே, என் பெயர் இந்த பேரு ஒருமைய நிகரான ஒருமையை நிகரான யாரா புகழ் படித்த யாரா புகழ்களித்த மெதிச்சு பிள்ளை நதிச்சு பெல் சாகாது. என் பெயர் பெயர் யாரா புகழ் படைத்த தர்மபுத்திர மகாராஜே. அப்படி தர்மபுத்திர மன்னன் சொல்றீங்களே, அம்மா போக்கு பண்ணி வேணாடா, கெட்ட வேணாம். என் பெயர் தர்மபுத்திர மகாராஜா. மகாராஜா. நாங்க எத்தனை பேர் சொன்னோம்? எத்தனை பேர் பிறந்தீங்க? என் நாடு எது? நாடு எது? என் தாய் தந்தை. தாய் தந்தை. நான் என் நாட்டில் இருக்கேன். என் நாட்டில் இருக்கிறீங்க. என் அப்பா யாரு, அம்மா யாரு? நாங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? சொன்னாதான் தெரியும். ஆமா ஆமா. அதனால என் அம்மா யார் தெரியுமா? யார் தெரியும்? அதற்கு முன்பதாக முன்பதாக மதிவுக்கு மரியாதைக்குரிய குண்டநாட்டிற்கு சேர்ந்த கோயிலாவர் ஐயா அவர்களும் திருமணவெட்டிக்கு சேர்ந்த ஆறுமுத்து கம்பர் ஐயா அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார். வருகை தந்திருக்கிறார். அவர் என்றென்ற சுகமாக வாழ வேண்டும். வாழ்ந்திட ஆண்டவன் மதுரை வீரனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே போட்டு நில்லுங்க. அப்படி பாருங்க. போடப்பா. சுரேஷ் விமலா ஹரிஸ் அவர்களும் நமக்காக வாரி வந்திருக்கிறது.
தாய்மார்களே, அப்படி என் பெயர் தர்மபுத்திர மகாராஜன். இருந்தாலும் என் தாய் குந்தமாதேவி, குந்தமாதேவி, என் தந்தை பாண்டுபுத்திர மகாராஜன். யார் பாண்டு மன்னர்? பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் குந்தமாதேவிக்கும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? 5 ராஜாக்கள். ராஜாக்கள் என்று வெற்றி சொல்றீங்க. மதகிரி ஆளக்கூடிய பீமசேனன், பீமசேனன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இப்படி சரியாக ஆ. 5 ராஜாக்கள் பிறந்து, பிறந்து, டேய், ஓய், என் நாடு என்ன, என்ன நாடு? எனக்கு எதிரிகள் யாரு எதிரிகள் யாரு? அப்படின்னு கேக்குறேன். ஆமாங்கிற. அப்படிதானே? ஆமாங்கிற. என்ன மேகராஜன் அண்ணா? அவரு அதுக்குதான் படிக்கிறாங்க. நான் பாத்துக்கிறேன். சரி. நான் எத்தனை பேரு? எனக்கு எதிரிகள். எதிரிகள்.
எனக்கு பங்கு பகையாளி பாதி நாட்டு தாயாதி. தாயாளி. எனக்கு சத்ராவதி ஏற்பட்டான் சத்துருக்கள். ஏற்பட்டான் சத்துருக்கள். யார் தெரியுமா? அவர் யாரு? பெரியப்பார் பிள்ளை. பெரியப்பார் பிள்ளை. ஆமா. அந்த துரியோதனன் எனக்கு பகை. துரியோதனன் பகை. ஆமா. நாங்க பாண்டவர்கள். பாண்டவர்கள். சித்தப்பார் பிள்ளைகள். சித்தப்பார் பிள்ளைகள். அவர்கள் பெரியப்பார் பிள்ளைகள். ஆமா. அவங்க பெரியப்பார் பிள்ளைகள். நீங்க சித்தப்பார் பிள்ளைகள். அண்ணன் தம்பி கூடி வந்தா கோடி நன்மைத்தானே. ஆமா. உங்களுக்குள்ள பகை வந்த காரணம் என்ன? இது உலகறிஞ்ச விஷயம். எப்படி? இது ஊரறிஞ்ச விஷயம். சரி. நாங்க பாண்டவர் ஐவராஜாக்கள். என் தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறா. அவ பேர் என்ன தெரியுமா? யார் சாமி? தங்குமதி. தங்குமதி. இப்படி 5 பேர் பிறந்து நண்பா நாங்க சின்னஞ்சிறு வயதை விளையாட்டு நாங்க விளையாடுவோம். என்னென்ன விளையாட்டு? யானையாட்டம், குதிரையாட்டம், மல்லுத்தவர் வெல்லக்கூடிய எண்ணற்ற விளையாட்டு நான் விளையாடினோம். அந்த விளையாட்டு என்னானது? விபரீதமாகிவிட்டது. ஆமா. சரி. அவங்க அடிக்கக்கூடிய பந்த என் தம்பியாகப்பட்ட பீமன் படித்தான். பீமனுடைய காத்து பண்ணி என் தம்பிமார்கள் சொத்து சொத்தில் விழுந்து விட்டார்கள். அண்டே நினைத்தான் இந்த பீமனுக்கு சின்னஞ்சிறு வயதில் கூட பலம் என்றார். 56 நாட்டுக்கு மன்னம். இந்த அச்சினாபுரத்தை நாமே ஆட்சி புரியணும். பாண்டவர் வழித்தான் இந்த பார்வலைக்கு நானே ஆட்சி புரிய வேண்டும். நாங்களே ஆட்சி புரிய வேண்டும் அப்படின்னு உலகம் அதாவது எண்ணற்ற சதிகளை செய்தான். என்ன செடிகள் செய்தார்? பிறகு அறைக்கு மேலே சொல்லக்கூடிய எரி ஒருவராக உண்டாக்க செய்து அத்தனாத்து சாமத்தில் விரும்பத்தின வர வரைத்து என்ன சபாவனோடு கட்டு வைத்து என்னை முன்ன வைத்து ஜகினை முன்ன வைத்து சூதனால பகடையாடி எங்களை எப்படியெல்லாம் ஒண்ணி வைத்தார்கள். எங்களை எப்படியெல்லாம் செய்தான் தெரியுமா? செய்தார். நாடு நகரம் 38 வரையோடு அனைத்து புடிங்கி ஓட்டி வைத்தான் காடுவனம். எப்படி 12 காலகம் ஓராண்டு அஞ்சாவது நடக்க வேண்டும். யாருக்களுக்கு ஏற்பாடாக வந்தா பண்புள்ள பிரகாரம் பாதி நாடு தலைமை நின்று தருகிறேன் அவன் சொல்லலாம். இங்க அமைந்திருக்க குரு பெரியவர் சொன்னார்கள். குரு பெரியவர்கள் சொன்னார் நாடு தலைமை நின்று தசையும் தலையை மட்டும்தான் அசைத்தார். அதனால அவன் துறையவன் இட்டலை கட்டாரப்ப கட்டளை பிரகாரம் என்ன செய்தேன்? என்ன செய்தீங்க?
ஒன்னாவது சூரியவனம், இரண்டாவது ராமரீஸ்வரம், மூணாவது முருக்கமாரீஸ்வரம், நாலாவது காலமகாரீஸ்வரம், ஐந்தாவது சைந்தவனம், ஆறாவது காமதேவபுரம், ஏழாவது கெந்துருவனம், எட்டாவது குருமகாரீஸ்வரன் வனத்தை விட்டு நாங்க எங்க வந்த தெரியுமா? எங்க இருக்கிறீங்க? 9வது வனத்தை ஆளக்கூடிய ரோமரீச பகவானை சந்தித்தோம். அப்போது காய்க்காத மனமான காய்த்திருக்கிறது, பூக்காத மனமான பூத்திருக்கிறது. இருள் இந்த வனம், இருள் சூழ்ந்த வனம் ஒளி பிரகாசமாக இருக்குது. யார் என்று கேட்க, ஐயா நாங்க பாண்டவர்கள். ஆமா, பெரியனா வஞ்சிக்கப்பட்டு எங்களை பிடித்து காடு வனவாசல் ஓட்டி வைத்தான். அதனால எங்களுக்கு 9வது வனத்துல ஒரு வருடம் எங்களுக்கு ஏற்பாடு வேணும் அப்படின்னு கேட்டோம். நீங்க அந்த அவர்கள் என்ன ஆகணும்? நீங்க பெரியப்பா பிள்ளைகள், அவர்கள் சித்தப்பார் பிள்ளைகள். அதனால நீங்க எத்தனை வருடம் இருந்தாலும் சரி 3 12 36 வருடம் நீ கானகத்தில் இருந்தாலும் மறுப்பார். அதனால உங்களுக்கு நாடு கொடுப்பதா இருந்தா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஐவரில் ஒருவர் சென்று என்னது? ஐவரில் ஒருவர் சென்று அந்த கைலகிரி வாசன் அந்த சிவபெருமானத்தில் இருக்கக்கூடிய வடத காயில் இருக்கக்கூடிய பாஸ்வர கனை பெற்று வந்தால் வங்காளி வெல்லலாம், பாதி நாடு பெறலாம் அப்படின்னு ரோமரீச பகவான் சொன்னார். அதனால கேட்கும் போது என் மாமனெல்லாம் கூப்பிட்டு கேட்கும் போது யாருக்கும் தகுதி இல்லை. அப்படி என்று சொன்ன பிறகு என் தம்பியாகப்பட்ட ஆளால அழகு மன்னன் அர்ஜுனன் உரலுக்கு சேலியா கட்டினா கூட ஆனா பெண்ணை என்று பார்க்கக்கூடியவன் அர்ஜுனன். அதனால இவன் உனக்கு தகுதியா என்ன கேட்கும் போது நங்கையை முன்ன வைத்து என் தம்பிமார்கள் எல்லாம் என்ன செய்தோம்? அண்ணன் தம்பி அனைவரும் கை தட்டி திரிச்சு விட்டோம். கைத்தட்டு சென்ற பிறகு அப்போது என்ன செய்தான்? என் தம்பியாகப்பட்ட அர்ஜுனன் வடக்கு திசை தேடி நான் இப்பொழுது நான் கைலகிரி சென்று அரகரா சிவசபா என்று அந்த கைலாச நாகனிடத்தில் சென்று நான் பாஸ்வரக்கனை பெற்று வந்தேன். வருவேன் இல்லை என்றால் அதே இடத்துல மாண்டு விடுவேன் அப்படின்னு தம்பி அர்ஜுனன் அந்த வடகதிக்கு போனோமா என்ன ஆனா ஏதோ ஆனா ஒன்னும் புரியாத புதிராக இருக்கிறது. அதனால என் ஐவருக்கும் என் நடுவிட்டு குத்து விளக்கு அப்படி யாரு சொல்லுவாங்க? அது யாருங்க? வீட்டு குத்து விளக்கு தெரியுமா? நடுவிட்டு குத்து விளக்கு என் மாமனாகப்பட்ட ஆதிமூல கண்ணன். அந்த கண்ணன் இருக்கிறார். இல்லையா ஐவர் இல்லையா பாண்டவர் இல்லையே பரந்தாமன் இல்லையா? அதனால என் மாமனாகப்பட்ட ஆதிமூல கண்ணனை வரவழைத்து என்ன செய்ய வேணும்? அந்த பையன் என் தம்பி போனோம் என்ன ஆனா ஒண்ணும் புரியல. அதனால நான் போவதா இருந்தாலும் என் மாலையிட்ட மங்கை ஐவருக்கும் அழியாத பத்தினி உத்தமி பத்திவரதா கற்புக்கு அரசி தேவியாகப்பட்ட ரகவதா யாகச்சானா பாஞ்சாலி இருக்கிறான். சரி, உன் கணவனாகப்பட்ட மூத்த கணவன் எல்லாத்துக்கும் தெரியுவர். உன் கணவன் தர்மன் அழைத்தார் என்று தேவியாகட்டும் பாஞ்சாலி அழைத்தவா நான் அழைத்ததாக அதிக சீக்கிரம் அழைத்தவா நாங்க சொல்லிட்டு என் மாமனை பார்க்கணும். புறப்பட்டுமா? போயிட்டு வாங்க.